GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கோவை மாவட்டம் காட்டூர் பகுதியில் தொட்டராயர் பெருமாள் கோவில் அமைந்துள்ளது. பிரசித்தி பெற்ற இந்த கோவிலில் நாள்தோறும் உள்ளூர் மற்றும் வெளியூர் பக்தர்கள் வந்து செல்வது வழக்கம். முக்கிய பெருவிழா நாட்களிலும் மக்கள் கூட்டம் இங்கு அலைமோதும். இந்த கோவிலில் பூசாரியாக இருப்பவர் ரமேஷ். கண்ணப்ப நகர் பகுதியைச் சேர்ந்த இவர் கடந்த சில ஆண்டுகளாக இங்கு வேலை செய்து வருகிறார். பூசாரி ரமேஷ் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கும் இந்த கோவிலில் மட்டும் பூசாரியாக பணியாற்றாமல் கோவையில் உள்ள பல்வேறு கோவில்களில் பூஜை செய்து வருகிறார். அதே போல கண்ணப்ப நகர் பகுதியில் உள்ள முத்துமாரியம்மன் பெரிய கோவிலிலும் இவர் பூஜை செய்து வந்திருக்கிறார். இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இந்த கோவிலுக்கு வெளியில் சிறுவர்கள் சிலர் விளையாடி கொண்டிருந்துள்ளனர். அக்கம் பக்கத்தில் யாரும் இல்லை என்பதை தெரிந்து கொண்ட பூசாரி ரமேஷ் கோவில் முன்பு விளையாடி கொண்டிருந்த சிறுவனிடம் நாசுக்காக பேசி கோவிலுக்குள் அழைத்து வந்துள்ளார். அப்போது பூசாரியின் கோரமான முகம் வெளிப்பட்டுள்ளது. அந்த சிறுவனுக்கு பூசாரி ரமேஷ் பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த சிறுவன் கோவிலில் இருந்து வெளியே ஓடி வந்து தனது பெற்றோரிடம் நடந்த சம்பவத்தை கூறியுள்ளார். பின்னர் இச்சம்பவம் குறித்து காவல்துறை மற்றும் குழந்தைகள் நலத்துறையினரிடம் தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன் பிறகு கோவிலுக்கு சென்ற அதிகாரிகள் பூசாரி ரமேஷிடம் விசாரணை மேற்கொண்டனர். அந்த கோவில் கமிட்டியினர் கலந்து பேசி ரமேஷை பூஜை செய்ய வரவேண்டாம் என இதன் நீட்சியாக கூறியுள்ளனர். இந்த விவகாரம் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு தெரிய வந்ததை அடுத்து காட்டூர் தொட்டராயர் பெருமாள் கோவிலில் பணி செய்து வந்த பூசாரி ரமேஷை தற்காலிக பணியிடை நீக்கம் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. பக்தர்கள் பயபக்தியுடன் பூஜைகள் செய்து இறைவனின் அருள் பெற கோவிலுக்கு வந்து வழிபாடு நடத்துகின்றனர். ஆனால் அந்த கோவிலிலே வைத்து சிறுவனுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பக்தர்களின் நம்பிக்கையையும் கோவிலின் புனிதத்தையும் கெடுக்கும் இதுபோன்ற கோவில் பூசாரிகள் மற்றும் அர்ச்சகர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் பக்தர்களின் வேண்டுகோளாக உள்ளது. சினிமா தளபதி இன்று அரசியல் தலைவர். தடைகள் 1000 கடந்த கதைகள் சொல்லும் விறுவிறுப்பான நக்கீரன் பப்ளிகேஷன் புத்தகங்கள் உங்கள் நக்கீரன் பதிப்பகத்தில். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.